வந்து வடக்கு தெரு மலைமேடு போயிட்டு வந்திருக்கோம். இங்கே வந்திருக்கிறவங்க என்ன மாதிரி விஷயம் நடைபெறுது, இங்கே யாரை பார்க்குறோம், எப்படி நட பண்ணுறாங்கன்றது பார்க்க போகிறோம். வாங்க பேசலாம். இந்த நிர்வாகிகளாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 116 வருஷமாக அந்த மலைமேடு திருவிழா கொண்டாடப்படுகிறார்கள். இது யார் கொண்டாடப்படுறா, என்ன எப்படி கேட்குறோம். அதுக்கு முன்னால் நம்ம நிர்வாகியை பேச போகிறோம். நிர்வாகி என்ன மாதிரி சொல்லுறாங்க, நிர்வாகி பேசுகிறாங்க, வாங்க பேசலாம். அதனால நிர்வாகி இருக்காங்க, நிர்வாகிட்ட பேசலாம். காக்கா சாணிங்க. சரி, உங்க பேர் என்னன்னு டீட்டெயில் சொல்லிருங்க, உங்களை பற்றி சொல்லுங்க. அதுக்கப்புறம் நிர்வாகி. அப்துல் ஹமீது, நான் வடக்கு ஜமாத் நிர்வாக சபையின் துணைத் தலைவராக இருக்கிறேன். தலைவர் ஹாஜி ரத்னமுது ஹாஜியார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலைமேடு வந்து இத்தனை வருஷம் கொண்டாடுறாங்க. இது எப்படி நடைபெறுது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ். மலைமேடு வந்து கடந்த 116 வருஷமாக கொண்டாடுறோம். மலைமேடு பாரம்பரிய மலைமேடு. இது மணல்மேடுங்கிறது சொல்ல விட சமய சமூக நல்லிணக்க திருவிழாவாக கொண்டாடிட்டு இருக்கோம் ரொம்ப காலமாக. இங்கே அதிக மக்கள் எங்கேருந்து வராங்க, என்ன மாதிரி விஷயம்? அதிக மக்கள் போகிறது உள்ளூர் மக்கள் ஜாஸ்தி வருவாங்க. அதுபோக கேள்விப்பட்டு இந்த மலைமேடு பழம்பெரும் மனமனால வெளியூர் ஜனம் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் கேள்விப்பட்டவரை கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள் வரதாக கேள்விப்பட்டிருக்கோம். இருக்கலாம், மேபி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இதை விட்டு நம்ம வந்து மக்கள் ஆதரவு எப்படி கொடுக்குறாங்க? நம்ம மலைமேட்டில் வந்து வடக்கு தெரு சமாதம் பண்ணுறதால வந்து மக்களுக்கு ஆதரவு எப்படி இருக்கு? இல்லை, மக்களுக்கு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட் இது. இப்போ கெட் டுகெதர் வந்து பெருநாளைக்கு வெளிநாட்டு ஒரு வெளியூர் வருவாங்க. ஒன்றா சங்கமிக்கிறோம் மலைமேடு மட்டும் தான், வேறு எதுவும் சங்கமிக்க முடியாது. வீட்டில் போய் பேச முடியாது. கோசா உள்ள வீடாக இருக்கும், ஆண்களுக்கு போக முடியாது. எல்லா தரப்பு ஆண்களும் எத்தனை பெண் கோசா பெண் வருவாங்க. ஆண்களும் பெண்களும் பேசுவாங்க, வசதியாக இருக்கு இடம். இல்லை, இந்த மலைமேடு எத்தனை நாள் நடைபெற கொண்டு இருக்கிறது? அது மக்களுக்கு 4 நாள், ஒரு பெருநாளைக்கு 4 நாள் நடக்கும். சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு ஆரம்பிச்சு இரவு 10 மணி மலைமேடு நடக்கும். 10 மணிக்கு மேலே நாங்களே மலைமேடை க்ளோஸ் பண்ணிடுவோம். 10:30 க்ளோஸ் பண்ணிடுவோம். 10:30 க்ளோஸ். இது மக்கள் வந்து இங்கே அதிக கூட்டங்கள் வந்து கொடுக்குற காரணம் எதெல்லாம் வந்து காரணங்கள்? இல்லை, இதுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு ராட்டினம் இருக்குது, கடைகள் இருக்குது, ஃபுட் கோர்ட் தனியாக இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால மக்களை என்ஜாய்மெண்ட் தான். உங்களுக்கு எல்லா தரப்பும் உணவும் கிடைக்குது. அதனால எல்லா தரப்பு உணவும் கிடைக்குது. இப்போ ராட்டின போக்குவரத்து, பொழுதுபோக்கு கீழக்கரை ஒன்றுமே கிடையாது. கீழக்கரை என்ன பொழுதுபோக்கு இருக்குது? ஒரு கடற்கரை இருக்குது, வேற பொழுதுபோக்கு எதுவுமே இல்லை. பெருநாள்னா இதான் பொழுதுபோக்கு. மெட்ராஸ் பீச் இருக்குது. இன்னும் இங்கே மலைமேடு கீழக்கரை பொறுத்தவரை மெட்ராஸ் பெருநாள் வச்சுமா கீழக்கரைக்கு மலைமேடு ஒரு பீச், அவ்வளோதான். இதை தொடர்ந்து ஜமாத்த நிர்வாகிகளாம் சேர்ந்து ஒற்றுமை எனக்கு என்ன நம்ம ஜமாத் பண்ணுறோம், வடக்கு ஜமாத் மட்டும் பண்ணாங்களா, இல்லை வந்து எல்லா ஜமாத் ஒன்று கூடி பண்ணுற அவசியங்களா? இல்லை, இது 8 ஜமாத் இருக்காங்க. 8 ஜமாத் இவ்வளோ பேர் இடம் வடக்கு தெரு மட்டும் தான் அமைஞ்சிருக்கு. வடக்கு ஜமாத் நிர்வாக சபைக்கு மட்டும் தான் மலைமேடு பண்ணுறாங்க. வேறு யாரும் பண்ண முடியாது, இடம் இல்லை. அது ஒரு சுற்றி ஃபுல் காம்பவுண்டு. இதில் தர்கா ஒன்று இருக்குது, பள்ளிவாசல் இருக்குது. மக்கள் வந்து எனக்கு எல்லா இயற்கை கலைக்கு இடம் எல்லா வசதியும் பண்ணியிருக்கோம். எல்லாம் முறை அரசு அங்கீகாரம் நடக்கும். இந்த மலைமேடு சும்மா நடக்காது. ஓகே, அதை தொடர்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட விஷயம்? இல்லை, மலைமேடை பொறுத்தவரை எப்படின்னா, இது பாரம்பரியமாக திருவிழானால எல்லாத்துக்கும் ஒரு பொழுதுபோக்கு அம்சம். என்ன வீட்லேயே அடைஞ்சு கிடப்பா, பெண்கள் இருப்பாங்க, ஆண்கள் வெளியே போக முடியாது. உட்கார எங்கே இடம் இருக்கு? இப்போ இந்த நவீன செல்போன் காலத்தில் செல்போன் இல்லாமல் வர என்டர்டைன்மெண்ட் இது மட்டும்தான். மனுஷன் முகமாத்து பேசி இது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாதுல்ல. எல்லாமே செல்போன் கலாச்சாரம் போச்சு. புனித நிமிரா பிள்ளைகளை அப்புறம் பார்க்குதுவா, ஆம்பளையும் பொம்பளையும் சரி, நானும் நீங்களும் சரி தான். இப்போ இது வந்து அப்படி இல்லை. ஒரு மனுஷன் முகத்தோட பேசுகிறோம், கலந்து உருவாடுறோம். ஃப்ரெண்ட்ஷிப்பு, சொந்த பந்தம், நட்பு ரீதி எல்லாம் வரும்போது அது ரொம்ப ஜாலியாக போகுது. ஒரு 5 மணி நேரம் பொழுது போகிறோம் தெரியாது பிள்ளைகளுக்கு. ரொம்ப பீஸ்ஃபுல் மைண்ட், அவ்வளோதான். இந்த மலைமேடு பாரம்பரிய இந்த மலைமேடு திருவிழாங்கிறது கடந்த 116 வருஷம் நடந்துட்டு இருக்கோம். வடக்கு ஜமாத் நடத்திட்டு இருக்கோம். இதுக்கு பேரை வந்து மணல்மேடு கிடையாது, புலவர் களஞ்சியம் தோப்பு தான். அதை மணல் மேடு பகுதினால மணல் மேடு பேர் மறிவிருச்சு. இது ஃபுல்லின் காம்பவுண்டு மொத்தம் 9 ஏக்கர் இடம். இது அரசு அங்கீகாரம் பெற்று அரசு அனுமதியோட, காவல்துறை அனுமதியோட முறையாக நடக்கிற ஒரே மலைமேடு இந்த மலைமேடு மட்டும்தான். அது மாதிரி தர்கா ஒன்றில் இருக்குது, பள்ளியாசல் ஒன்று இருக்குது, ஆண்களுக்கு தனிப்பள்ளி, பெண்களுக்கு தனிப்பள்ளி இருக்குது. கொந்தக்கரை இப்போ தர்கா ஒன்று இருக்குது, ஃபுல்லின் காம்பவுண்டு, சேஃப் செக்யூரிட்டியான இடம் இந்த மலைமேடு மட்டும் தான். பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி எந்த அசம்பளம் நடக்க 100க்கு 100 வாய்ப்பு இல்லை. இன்ஷா அல்லாஹ் மக்கள் வாங்க, ஆதரவு கொடுங்க, ஜமாத்துக்கு ஆதரவு கொடுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, காவல்துறைக்கு ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஜமாத்து வடக்கு தெரு ஜமாத்து நிர்வாகியுடைய செயலாளர். இந்த இது திருவிழாவுக்கு நோன்பு பெருநாளைக்கு மட்டும் இல்லை, ஹஜ்ஜி பெருநாளைக்கும் வந்து மக்கள் வருவாங்க. திரண்டு மக்கள் வந்து சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடிப்படுவாங்க. இந்த சந்தோஷமான பெருநாள் கொண்டாடுறதுக்கு உங்கள் அனைவர்களுக்கு நல்லபடிய நன்றியை செலுத்தி வந்து சந்தோஷத்தையும் தெரிவிக்கிறேன், என்னுடைய சந்தோஷத்தையும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நன்றி. அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. இந்த பெருநாளைக்கு மலைமேடு திடலுக்கு வர்றவங்க அனைத்து பேர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது, இந்த பெருநாளுங்கிறது வந்து நானும் இந்த 60 வருஷத்துக்கு மேலே இதை பார்க்குறேன். இந்த பெருநாள் வந்து சாயந்தர நேரத்தில் தான் மலைமேட்டில் கூடுவாங்க. நோன்பு 30 நோன்பு வைத்து அந்த 30 நோன்பு அப்புறம்
ஒரு சந்தோஷமான திருவிழாவுக்கு ஜமாத்து அந்த காலத்துக்கு ஏற்பாடு பண்ணி சாயந்தர நேரத்தில் பசங்க பிள்ளைகள்லாம் வருவாங்க. அப்புறம் தர்கா ஒன்றுக்கு அதுக்கு பக்கத்தில் பெண்கள்லாம் வருவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த திருவிழா வந்து 60 வருஷத்துக்கு பின்னால் பார்க்குறேன். மக்கள் திரண்ட மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பகுதியில் உள்ள அனைத்து பிள்ளைகளும் நிறைய வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ நோம்பு வைத்துட்டு ஒரு சந்தோஷமான பிள்ளைகள கூட்டு போய் ஒரு சந்தோஷமான மலையில் வந்து சந்தோஷத்தை கழிச்சிட்டு வருவோம், அந்த பெருநாளத்தை கழிச்சிட்டு வருவோம் அப்படின்னு வர்றாங்க. அவங்க நல்லபடியாக இருந்து மலை மக்களோட பேரம்பேத்திய பிள்ளைகளோட வந்து சந்தோஷமாக அந்த பெருநாள் கழிச்சிட்டு போகிறாங்க. கழிச்சிட்டு போனதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் மன நிம்மதி கிடைக்குது. ஏன்னா 30 நாள் வச்சு நோம்பு வச்சவங்க இந்த ஒரு நாளில் அந்த சந்தோஷத்தை நிறைய பார்க்குறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தியமான வந்து மனோகரம் இது மணல்மேட்டுடைய திருவிழா ரொம்ப நிறைவாக இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுற்றி உள்ளவங்க பூரா இதில் வர்றது மட்டும் இல்லை, வெளியூரில் உள்ளவங்களும் இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்களும் வரக்கூடாங்க. என்ன வெளிநாட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த திருவிழாவுக்காண்டி வெளிநாட்டிலேருந்து மணமேடு இதுக்கு வந்துடுறாங்க. பெருநாளைக்கு வந்துட்டு இந்த மணமேட்டு திருவிழாவில் சந்தோஷமாக இருந்து கலந்துட்டு சந்தோஷமாக போகிறாங்க. ஆனால் இப்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை, வருஷம் கூட்டம் அதிகமாக கூட்டிகிட்டு தான் வருது. இது இந்த மணமேடு 3 ஏக்கர் இருந்தாலும் இன்னமும் இடம் இது எக்ஸ்டென்ஷன் பண்ணி இதுக்கு கூட்டத்தை செயல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காண்டி அளவில் நாங்கள் பணம் எடுக்கிறோம். ஏன்னா மனிதனுக்கு எல்லாரும் சந்தோஷம் தான் முக்கியம், மகிழ்ச்சி தான் முக்கியம். அந்த மகிழ்ச்சியை எங்கே பார்க்க முடியுது, அந்த சந்தோஷத்தை நமக்கு பார்க்க முடியுது. அதனால சந்தோஷமாக அவங்க பெருநாள் வாழ்த்துட்டு சந்தோஷமாக அந்த பெருநாளை கொண்டாடிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு நான் அவங்க வாழ்த்து செலுத்திக்கிறேன். அவங்க நல்லபடியாக சந்தோஷமான வாழ்த்து வைத்து இந்த மணமேடு திருவிழா வந்து சிறப்பிக்க வேணுமேனு சிறப்பிக்க எல்லா சுழற்சி வாங்குவான் எல்லாம் நாடுவான்னு நினைக்கிறேன். வந்து வாட்சிங்க. ஆமீன். தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றி காக்கா. வாங்க தொடர்ந்து பேசலாம். நிர்வாகி இருக்காங்க, பேசலாம். காக்கா உங்க பேரு? காக்கா என் பேர் முகமது ஆபித் அலி. நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களை பத்தி டீட்டெயிலாக சொல்லுங்க. என்னவா இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு? ஒரு பிள்ளைல இல்லை, வடக்கு தெருவில் நான் ஒரு மெம்பர். அது மட்டும் இல்லாமல் நம்ம தெருவில் வந்து கிட்டத்தட்ட 116 வருஷமா இந்த மணமேடை கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லா மக்களும் பல்வேறு தரப்பு மக்கள் வர்றாங்க. இங்கே எந்த விதமான வேறுபாடு கிடையாது, வேற்றுமையும் கிடையாது. வேற்றுமையில் ஒற்றுமை மாதிரி நாங்கள் வந்து நல்லபடியாக கொண்டாடிட்டு இருக்கோம். இங்கே கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெளியூர்காரங்க எல்லாமே மதுரை டிஸ்ட்ரிக்ட்டு, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டு, அப்புறம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வர்றாங்க கடைக்காரங்க. அவங்க எல்லாமே எங்களோட உரிமையோட பேசுவாங்க. மாமா, மச்சான், லாத்தா அப்படி தான் பேசுவாங்க. மற்ற அதே மாதிரி ஏய் ஓய் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காத காரணம் என்னன்னா, டோட்டலாக சுற்றி 9 ஏக்கரும் புள்ளி காம்பவுண்ட் இது. கேட் ஒரே கேட் தான் என்ட்ரன்ஸ். அதனால எங்களுக்கு ஒரு சேஃப் செக்யூரா காவல்துறையுடைய முழு ஒத்துழைப்போட முறைப்படி ரொம்ப அதிகமாக, அதாவது எப்படின்னா ராமநாத் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து முதலிடமாக செலக்ட் பண்ணீங்கன்னா மணமேடை தான் இருக்கும். எத்தனை தலைமை, அதாவது 116 வருஷம் சொல்லும்போது யாரெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க? எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 தலைவர்கள் தலைமையில் வந்து நடத்திக்கிறாங்க. இது காலகாலமாக நடந்திருக்காங்க. அதனால நாங்களும் இப்போ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அதாவது எத்தனை வருடங்களாக இப்போ செய்யப்பட்டுள்ளதால் கிட்டத்தட்ட 116 ஆண்டுகளும் செய்யப்பட்ட நிறுவனம் நடைபெறப்பட்டிருக்குது. அடுத்த சப்போர்ட் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிட்டேன். காவல்துறைக்கு நன்றி சொல்லி இதில் காவல்துறைக்கு முழு பங்கு இருக்குது. ஏன்னா அவங்களும் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக எங்களோட கொஞ்சம் கூட சகிக்காம மக்களுக்கு பாதுகாப்பு பண்ணியில அவங்களும் எங்களோட ஈக்குவலாக வந்து அவங்க ஒத்துழைப்பு தரதுனால தான் இந்த அளவு சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். அது போக எல்லா இடத்துலையுமே முறைப்படி எங்கெங்க அனுமதி வாங்கணுமோ அதெல்லாம் அனுமதி வாங்கி தான் இந்த பண்ணுறோம். அனுமதி இல்லாமல் எதுவும் கிடையாது வரைக்கும். நன்றி. கண்டிப்பாக அதாவது காவல்துறை சார்பாக அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க, நல்லா சொல்லப்படுறார்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இது தொடர்ந்து வேறு ஏதாவது மாவட்டங்கள் பார்க்குறதுனால அத்தனை மாவட்டங்களும் இங்கே கிட்டத்தட்ட 138 மாவட்டங்கள் வந்து கொண்டு இருக்கும் போது இந்த வீடியோ சமாத்து பார்க்குற பக்கம் அத்தனை வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். நான் கீழே இருக்கிறது தான் வடக்கு தெரு. இங்கே நல்லா அமைஞ்சிருக்குது, எல்லாமே நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. நல்லா மக்களுக்கு எல்லாம் வசதியாக செஞ்சு கொடுத்துக்கிறாங்க காவல்துறை. நல்லா இருக்கு. பாயமாமா சரிங்க. எங்கே வந்தீங்க? ஊஞ்சா ஆடிட்டீங்களா? எத்தனை ஊஞ்சா ஆடினீங்க? 3 ஊஞ்சா ஆடினீங்களா? உங்களுக்கு எந்த ஊஞ்சா பிடிக்கும்? அண்ணன் ஊஞ்சா பிடிக்குமா? யாரோட வந்தீங்க? 3 வந்தீங்களா? சரி. வேற என்னங்க, வேற தீவனம் வாங்கி சாப்பிட்டீங்களா? தீவனம் என்ன வாங்கி சாப்பிட்டீங்க? 3 வாட்டி. என்னம்மா? 3 வாட்டி. 3 வாட்டி வாங்கி சாப்பிட்டீங்களா? வெரி குட். நீங்க எத்தனை படிக்கிறீங்க? 3 வாட்டி. எத்தனை படிக்கிறீங்க? 3 வாட்டி. 3 வாட்டும் படிக்கிறீங்களா? வெரி குட். எல்கேஜி படிக்கிறீங்களா? சரி, ஓகே. ரொம்ப அருமையா பேசுறீங்க. உங்க ஃப்ரெண்ட்லாம் பார்ப்பாங்கல்ல, என்ன சொல்றீங்க? ஒன்றும் சொல்லலையா? ஓகே, தேங்க்யூ. என் பேர் உமர் அலி. நாங்க எங்கிருந்து வந்திருக்கோம்னா ஒப்பிலான். எனக்கு பிடிச்ச ராட்டினம் வந்து இது, அது தோனி.
சூப்பரா இருந்துச்சு. வேற என்ன நினைக்கிறீங்க? நிறைய வாங்கி சாப்பிட்டோம். எப்படி நிறைய வாங்கி சாப்பிட்டோம். நிறைய வாங்கி சாப்பிட்டீங்களா? சரி வாங்கிட்டாங்க கொடுத்தாங்க. 10 மணிக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. எல்லாரும் வராம கொஞ்சமா அப்படி கூட்டம் கலந்து வெளியே வந்துருங்க. நாளைக்கு வாங்க, நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. அதனால எங்களுக்கு எழுதி தராம நீங்களே கொஞ்சமா கலந்து வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு லைட் வந்திருந்தாங்கன்னா சிரமமாயிடும். ட்ரெயின் கேட்டு கூட்டம் போட 12 மணிக்கு. அதனால வாகனம் 11 மணிக்கு போடுறாங்க. நண்பரே என்ன கதை? பேட்டி கொடுப்பியா? ரிவ்யூ கொடுப்பியா? பாப்பா பேட்டி கொடுங்கடா.
வந்து லீவ் கொடுப்பாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன ஒண்ணுன்னா 10 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மனநிலையோட சூப்பராக இருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் வந்திருக்கிறேன், ஊர்ல வந்திருக்கிறேன், சென்னையில் வந்திருக்கிறேன், ஊருக்கு வந்திருக்கிறேன், கீழக்கரைக்கு வந்திருக்கிறேன், லீவில் வந்திருக்கிறேன். பேசாம தம்பி வேறு பேச வைக்குமா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.